கம்மியான விலையில ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கணும்னு யோசிச்சா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர்றது மீஷோ தான். நம்ம வீட்டில் ஒய்ஃபோ இல்லை தங்கச்சியோ கண்டிப்பாக ட்ரெஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் மீஷோவில் ஆர்டர் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த மீஷோ கம்பெனியோட ஐபிஓ மார்க்கெட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஓ பற்றி தான் இன்னைக்கு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்னு பார்த்தோன்னா 5421 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அதாவது இந்த 5421 கோடியில 4250 கோடி கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்குன்னு போகும். அண்ட் மிச்சம் 1171 கோடி எந்த ஷேரோட உங்க ஸ்டேக்கை செல் பண்றாங்களோ அவங்களோட பாக்கெட்டுக்கு டைரக்டா போகும். அண்ட் இஷ்யூக்கு அப்புறம் ஒரு மார்க்கெட் கேப்னு பார்த்தோன்னா 50,095 கோடியில் இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே லார்ஜ் கேப் கம்பெனி தான் லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கம்பெனி 2015 ஃபேஷனியர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேம்ல பெங்களூர்ல உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே, இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். அதாவது இவங்க எந்த ப்ராடக்ட்ஸையும் மேனுஃபேக்சர் பண்றது இல்ல, ஜஸ்ட் பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மா இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி சேம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் இந்த மீஷோவும். அண்ட் இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, செல்லர் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸையோ இல்ல ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸையோ மீஷோ ஆப்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. தென் நம்மள மாதிரியான கஸ்டமர் மீஷோவோட வெப்சைட்லயோ இல்ல மொபைல் ஆப்லயோ அந்த ப்ராடக்ட்டை டைரக்டாவே பை பண்ணிக்கலாம். இதுல மீஷோவோட வேலை என்ன அப்படின்னா, ஆர்டரை ப்ராசஸ் பண்றது, பேமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றது அண்ட் ப்ராடக்ட் ஷிப்பிங் ரிட்டர்ன் பண்றதுக்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்றது. இதுதான் மீஷோவோட வேலைங்கிறது. அண்ட் மீஷோ கம்பெனி செல்லர் கிட்ட இருந்து எந்த கமிஷனோ இல்ல லிஸ்டிங் ஃபீஸ் மாதிரியான எந்த சார்ஜஸுமே வாங்குறது இல்ல. அப்புறம் எப்படி மீஷோக்கு ரெவன்யூ வருது அப்படின்னா, டெலிவரி சார்ஜஸ் அண்ட் ரிட்டர்ன் சார்ஜஸ் அண்ட் செல்லரோட ஆடு அண்ட் ப்ராடக்ட் அண்ட் பேக்கேஜிங் மாதிரியான கேட்டகரிஸ் மூலமா இவங்களுக்கு ரெவன்யூ கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட், ஸ்மால் ரீட்டைலர் எல்லாரும் அவங்க ப்ராடக்ட்ஸை டைரக்டா அவங்களோட ஓன் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மூலமா சேல் பண்றதுக்கும் இவங்க ஆப்ஷன் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி இவங்களுக்கு ஓனா வேர் ஹவுசஸோ இல்லை இன்வென்ட்ரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிளேசஸ்ன்னு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் இவங்களால கம்மியான அமௌண்ட்ல ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண முடியுது. ஓகே, உங்களோட மார்க்கெட் ஷேர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஃபேஷன் கேட்டகரியில் 23% மார்க்கெட் ஷேரும், ஹோம், கிச்சன் அண்ட் ஃபர்னிஷிங் கேட்டகரியில் 25% மார்க்கெட் ஷேரும், அண்ட் பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் கேட்டகரியில் 10% மார்க்கெட் ஷேரும் ஹோல்ட் பண்றாங்க. அண்ட் இவங்க சீப்பஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது கம்மியான விலையில இருக்கிற ப்ராடக்ட்டை சேல் பண்றதுனால இவங்களோட சேல்ஸ் வால்யூமும் அதிகமா இருக்கு. அண்ட் அதனால மார்க்கெட் ஷேருமே அதிகமா வச்சிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் மீஷோக்கு டோட்டலா 4 சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கு. 4 கம்பெனிலுமே 100% ஸ்டேக் வச்சிருக்காங்க. இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மை ஹேண்டில் பண்றதுக்கு மீஷோ டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட், அண்ட் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் சர்வீசஸை மேனேஜ் பண்றதுக்கு மீஷோ பேமெண்ட் பிரைவேட் லிமிடெட், அண்ட் டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸ்க்கான லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க் சப்போர்ட் பண்றதுக்காக மீஷோ கிராசரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியும், அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஏஐ டெவலப்மெண்ட்டை மேனேஜ் பண்றதுக்காக மீஷோ நெட்வொர்க் எல்எல்சிங்கிற கம்பெனியும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஃபைனான்சியல்ஸ்னு பார்த்தோன்னா, இவங்களோட ரெவன்யூ கன்சிஸ்டண்டா க்ரோ ஆகிட்டே இருக்கு. 2023 5897 கோடி ரெவன்யூ, 2024 7859 கோடி ரெவன்யூ, 2025 9900 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் 2023 1671 கோடி லாஸும், 2024 327 கோடி லாஸும், 2025 3951 கோடி லாஸும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பொறுத்தவரை ஜீரோல இருக்காங்க. அதாவது கடன் இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ அவங்களோட ஓவரால் ஃபைனான்சியல் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ கன்சிஸ்டண்டா க்ரோ ஆகுது, அதே சேம் டைம்ல லாஸுமே கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு நெகட்டிவான விஷயம். பட் கடன் இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனி. அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ற சேம் பிசினஸ் ஆல்மோஸ்ட் 7 கம்பெனிஸ் பண்றாங்க. இதுல பிரைன் பீஸ் அண்ட் எஃப்எஸ்என் கம்பெனிக்கு அப்புறமா அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி இவங்க தான். அண்ட் லாஸ் மேக்கிங் கம்பெனிங்கிறதுனால பிஇ ரேஷியோ கிடையாது. ஸோ இவங்களோட பியர் கம்பெனிஸோட கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் இந்த கம்பெனி இப்போ ஐபிஓ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா, ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 4250 கோடியில 1390 கோடியை இவங்களோட கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் அண்ட் சப்சிடரி கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் 480 கோடியை இவங்களோட ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கறதுக்காகவும் அண்ட் ஆல்சோ புது இன்ஜினியர் ஹையர் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ சேலரி கொடுக்கறதுக்குலாம் ஐபிஓ வர்றதுங்கிறது ரொம்பவே வித்தியாசமான ஒன்றா இருக்கு. அண்ட் 1020 கோடியை மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்ட் பில்ட் பண்றதுக்காக இவங்க சப்சிடரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் மிச்சம் 1360 கோடியை பார்ட்னர்ஷிப் அண்ட் புது கம்பெனிஸ் அக்யூர் பண்றதுக்காக, அதாவது இன்ஆர்கானிக் growthக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் கொஞ்சம் அமௌண்ட்டை ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா சில ப்ரமோட்டர்ஸ் அவங்க ஸ்டேக்கை கொஞ்சமா செல் பண்றாங்க. ஸோ ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் கையில் ஆல்மோஸ்ட் 19% ஸ்டேக்கும் அண்ட் இன்வெஸ்டர் அண்ட் பப்ளிக் கையில் 81% ஸ்டேக்கும் இருக்கு. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் கையில் ஆல்மோஸ்ட் 17% ஸ்டேக்கும், பப்ளிக் அண்ட் இன்வெஸ்டர் கையில் 83% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ப்ரமோட்டரோட ஹோல்டிங் ஐபிஓக்கு அப்புறம் 17% இருக்கிறது ஒரு நெகட்டிவான சைன்னே சொல்லலாம். ஸோ மெஜாரிட்டியான ஸ்டேக் கம்பெனிக்கு வெளியே, அதாவது பப்ளிக் கையில் தான் இருக்க போகுது.
அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல்னு பார்த்தோம்னா ஐபிஓ டிசம்பர் 3 இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் ஐபிஓ பிட்டிங் க்ளோஸ் ஆகுறது டிசம்பர் 5 அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ ₹1 பெர் ஷேர். ஸோ அவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேண்ட்னு பார்த்தோம்னா லோயர் பேண்ட் ₹105 அப்பர் பேண்ட் ₹111 இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 135 ஷேர். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 135 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ்னு பார்த்தோம்னா 5421 கோடி. போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆகுது. அண்ட் இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 8. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் டிசம்பர் 9 ரீஃபண்ட் ஆயிரும். அண்ட் லக்கிலி உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க ஷேர்ஸ் டிசம்பர் 9 உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அண்ட் டிசம்பர் 10 மார்க்கெட்ல அந்த ஷேர்ஸ் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் இந்த ஐபிஓல ₹14,985 மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம் 135 ஷேர்ஸ். அண்ட் மேக்ஸிமம் ₹1,94,805 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 10% ரிசர்வ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனிங்கிறதுனால. அண்ட் QIBஸ்க்கு 75%, இங்க NIBஸ்க்கு 15% ரிசர்வ் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தோம்னா அரௌண்ட் ₹36 ₹46 பிரைஸ் ரேஞ்சா ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அரௌண்ட் ₹157 பிரைஸ் ரேஞ்சில் அரௌண்ட் 41% லிஸ்டிங் கெயினோட மார்க்கெட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஓகே, ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா செல்லரை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஜீரோ கமிஷன் பேஸ்டு பிசினஸ் மாடல் வச்சிருக்கிறதுனால நிறைய செல்லர்ஸ் அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு மீஷோவை சூஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 4 லட்சம் செல்லர்ஸ் மீஷோவை யூஸ் பண்றாங்க. அண்ட் சேம் டைம் செல்லர் கிட்ட இருந்து கமிஷன் வாங்காததுனாலையும் அண்ட் மீஷோக்கு ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு வேர் ஹவுசஸ் இல்லாததுனாலையும் அண்ட் ஸ்மால் மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து மட்டுமே மோஸ்ட் ஆஃப் த அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸை இவங்க வாங்கி சேல் பண்றதுனாலையும் இவங்க கஸ்டமருக்கும் கம்மியான பிரைஸ்ல இவங்களால ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியுது. ஸோ இதுதான் மீஷோவோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இவங்க பண்றது அசெட் லைட் பிசினஸ் மாடல். அதாவது இவங்களுக்கு வேர் ஹவுசஸ் கிடையாது, இன்வென்ட்ரிஸ் கிடையாது, டைரக்டா செல்லரையும் பையரையும் கனெக்ட் பண்றதுனால இவங்க அசெட் லைட் பிசினஸ் மாடல் நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்க ஃபாலோ பண்ற இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா கஸ்டமருக்கு கம்மியான அமௌண்ட்ல ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்காக இவங்களுக்கு கம்மியான ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி அதிகமான ஆர்டர்ஸை கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 1.3 பில்லியன் ஆர்டரை மேனேஜ் பண்றாங்க இந்த மீஷோ கம்பெனி. அண்ட் முக்கியமா ரெவன்யூ சூப்பரா க்ரோ ஆகுது. ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துல ரெவன்யூ டபுள் பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். பட் இதுல சோகம் என்ன அப்படின்னா ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்ங்கிற மாதிரி ரெவன்யூ கன்சிஸ்டன்டா க்ரோ ஆகுற மாதிரி சேம் டைம் லாஸுமே கன்சிஸ்டன்டா க்ரோ ஆகுது. ஓகே, உங்களோட நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கே புரியும் லாஸ் மேக்கிங் கம்பெனி அண்ட் ஆல்சோ லோ ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கிற ப்ராடக்ட்ஸை சேல் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சில ப்ராடக்ட்ஸ் வெறும் ₹50 ₹40 தான் இருக்கு. பட் ஷிப்பிங் காஸ்ட் அதை விட அதிகம். அண்ட் ஆல்சோ இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்றதுல கிளாத்திங் கேட்டகரி அதிகமா ரிட்டர்ன் ஆகிற ப்ராடக்ட்ஸா இருக்கு. அதாவது இவங்க கிட்ட ஆர்டர் பண்ற கஸ்டமர்ஸ், அதாவது ட்ரெஸ் ஆர்டர் பண்ற கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி ரிட்டர்ன் போடுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ இதனால இவங்களுக்கு டெலிவரி காஸ்ட் அண்ட் அதை அகைன் ரிட்டர்ன் பிக் பண்ற காஸ்ட்னு இவங்களோட எக்ஸ்பென்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு ஈக்குவலா இவங்களுக்கு எக்ஸ்பென்சஸும் இருக்கு. ஸோ அதனால தான் என்னதான் வருஷம் இவங்களால ரெவன்யூ கொடுக்க முடிஞ்சாலும் ஸ்டில் இவங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியல. அண்ட் மோஸ்ட்லி இவங்க பிராண்டட் ஐட்டம் இல்லாம அன்பிராண்டட் ஸ்மால் செல்லர்ஸோட ப்ராடக்ட்டை சேல் பண்றதுனால ஃப்ராட் இஷ்யூஸ் அண்ட் குவாலிட்டி இஷ்யூஸும் அதிகமாகவே வரும். ஸோ இதனால இவங்களோட பிராண்ட் வேல்யூமே ரொம்பவே அடி வாங்குது. அண்ட் ஆல்சோ அமேசான், பிளிப்கார்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் மீஷோ மேல இன்னுமே வரல. ஸோ கஸ்டமர் ட்ரஸ்ட் இஷ்யூங்கிறது ரொம்பவே இவங்க போஸ்டா தான் வச்சிருக்காங்க. அண்ட் மற்றபடி நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. ஆல்மோஸ்ட் 41% பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்றவங்க ஐபிஓல அப்ளை பண்ணலாம். பட் ரிஸ்க் அதிகம். ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் டேவே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு. ஸோ ரிஸ்க்கை புரிஞ்சு அப்ளை பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்க யோசிச்சிங்க அப்படின்னா சிம்பிளா ஸ்கிப் பண்றது ரொம்பவே நல்லது. இப்போதைக்கு டிமாண்ட் அண்ட் பிராண்ட் வேல்யூனால நல்ல லிஸ்டிங் கெயின் வருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்டர் பொறுத்தவரை நல்ல கம்பெனி கொஞ்சம் ஃபைனான்சியல்ஸை மட்டும் கரெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை லாங் டர்மே ஹோல்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. பட் இப்போதைக்கு ரிஸ்க் அதிகம். ஸோ பர்சனலாக நான் அந்த ஐபிஓல அப்ளை பண்ணல, ஸ்கிப் தான் பண்ண போறேன். அண்ட் நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா இல்லை ஸ்கிப் பண்றாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா இல்லை ஸ்கிப் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத பத்தி. அண்ட் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.